வைட்மேன் ஃப்ரெண்ட்ஸ் லா. சரியா, வைட்மேன் ஃப்ரெண்ட்ஸ், வைட்மேன் லாரன்ஸ் நம்பர். ஸோ இந்த வைட்மேன் ஃப்ரெண்ட்ஸ் லா அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கல நமக்கு தெரியும். சரியா, கேங்கிறது தெரியும். சரியா, கேங்கிறது என்னது கண்டுபிடிச்சது, லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது. சரியா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி டிவைடட் பை சிக்மாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். மெட்டலோட அப்சல்யூட் டெம்பரேச்சராக இருக்கும். சரியா, இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் மெட்டல், அப்சல்யூட் டெம்பரேச்சர் இன் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல வைட்மேன் ஃப்ரெண்ட்ஸ் லா. சரியா, ஸோ இந்த தியரி அப்படியே எழுதிட்டோம்னா வைட்மேன் ஃப்ரெண்ட்ஸ் லாவாக கிடைக்கும். சரியா, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வந்து லாரன்ஸ் நம்பரை வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரியா, லாரன்ஸ் நம்பருங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கல இது வந்து ப்ரூவ் பண்ணணும். சரியா, கேங்கிறது வந்து பார்த்தோன்னாக்கல கேங்கிறது வந்து என்ன எழுதுவோம், கே ஈக்குவல் டு என் இ ஸ்கொயர் டவு என் இ ஸ்கொயர் டவு கேபி டிவைடட் பை எம். சிக்மாங்கிறது வந்து பார்த்தோன்னாக்கல சிக்மா ஈக்குவல் டு என் இ ஸ்கொயர் டவு பை எம். ஸோ அதோட இது வந்து சொல்லுவோம், ஒன்றுன்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனில் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கல கே பை சிக்மா ஈக்குவல் டு எல்என்டி, கே பை சிக்மா ஈக்குவல் டு எல்என்டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த எல்லுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல லாரன்ஸ் நம்பர், லாரன்ஸ் நம்பர். ஸோ இப்போ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரியா, லாரன்ஸ் நம்பர் தான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ கேவோட வேல்யூ நமக்கு தெரியும். கே ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம், என்இ ஸ்கொயர் டவு ஒன் பை டூ என்வி ஸ்கொயர் கேபி டவு. இது வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டியோட வேல்யூ. சிக்மாவோட வேல்யூ என் இ ஸ்கொயர் டவு பை எம். சரியா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல என்னது, இது கேவோட வேல்யூ, இது சிக்மாவோட வேல்யூ ஈக்குவல் டு எல்என்டி. இந்த லாரன்ஸ் நம்பரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1.12 இன்ட்டு 10 பவர் எல்லாரோட நம்பர். லாரன்ஸ் நம்பரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.12 இன்ட்டு 10 பவர் -8 மெகா. ஸோ லாரன்ஸ் நம்பர். சரியா, வைட்மேன் ஃப்ரெண்ட்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னாக்கல கே பை சிக்மா ஈக்குவல் டு கே பை சிக்மா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. சரியா, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி directly proportional to absolute temperature of the metal, directly proportional to absolute temperature of the metal. ஸோ இதுக்கு பேர் தான் வைட்மேன் ஃப்ரெண்ட்ஸ் லா அப்படின்னு பேர். ஸோ இதை நம்ம இந்த ப்ரொபோஷனலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கல கே பை சிக்மா ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். அந்த கான்ஸ்டன்ட் தான் எல். இந்த எல்லுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கல லாரன்ஸ் நம்பர், லாரன்ஸ் நம்பர். ஸோ லாரன்ஸ் நம்பர் தான். ஸோ இந்த லாரன்ஸ் நம்பர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி அப்படின்னாக்கல ஈக்குவல் வச்சு தான் நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லுங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். சரியா, ஸோ இது பேர் தான் வைட்மேன் ஃப்ரெண்ட்ஸ் லா. லாரன்ஸ் நம்பர் கால்குலேட் பண்ணோம். என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல லாரன்ஸ் நம்பரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1.L ஈக்குவல் டு 1.12 இன்ட்டு 10 பவர் -8 இன்ட்டு W மேக் K inverse minus K inverse -2. இதான் லாரன்ஸ் நம்பர். இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கல K பை சிக்மா, கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல 1/2 N V ஸ்கொயர் KB டவு டிவைடட் பை சிக்மாவோட வேல்யூ ஆஃப் NE ஸ்கொயர் டவு பை M.
இது வந்து சிக்மாவோட வேல்யூ. சிக்மாவோட வேல்யூ இது, கேவோட வேல்யூக்கு தெர்மல் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ இது, எலக்ட்ரிக்கல் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ இது. சரியா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கீழே வரும், இந்த எம் வந்து மேலே போகும், ரிமைனிங் அப்படியே இருக்கும். இந்த எண்ணும் கேன்சல் ஆயிரும், மற்ற எதுவும் கேன்சல் ஆகாது, டவும் கேன்சல் ஆயிரும். சரியா? அப்போ ஏ பை சிக்மா ஈக்குவல் டு 1/2. சரியா? 1/2 வி ஸ்கொயர் ஏபி டிவைடட் பை எம் மேலே வந்துடும், டிவைடட் பை இ ஸ்கொயர் கீழே இருக்கும், இ ஸ்கொயர். அவ்வளோதான். சரியா? இல்லை இப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ 1/2 எம் வி ஸ்கொயர். ஸோ 1/2 அப்படியே இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல என்ன பண்ணோம், அடுத்த ஸ்டெப்பில் இது எழுதணும் அப்படின்னாக்கல 1 வி ஸ்கொயர் ஏபி எம் டிவைடட் பை 2 இ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதை நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னாக்கல இது அப்படியே பிரித்து எழுதுறோம். 1/2 சரியா? எம், இந்த எம் அடுத்து இந்த வி ஸ்கொயர். 1/2 இது, எம் இது, வி ஸ்கொயர் இது, ரிமைனிங் என்னது ஏபி டிவைடட் பை இ ஸ்கொயர் மட்டும் இருக்கும். சரியா? அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாக்கல, இந்த 1/2 எம் வி ஸ்கொயருக்கு வந்து பார்த்தோன்னாக்கல கைனடிக் எனர்ஜி படி பார்த்தோன்னாக்கல 1/2 எம் வி ஸ்கொயர் கைனடிக் தெரியல, 3/2 கே பி டி, 3/2 கே பி டி அப்படின்னு கிடைக்கும். 3/2 கேபிடி அப்படின்னு எழுதலாம். ஸோ அதனால இந்த என்ன பண்ணுவோம், 1/2 எம்வி ஸ்கொயர் பதிலாக இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1/2 எம்டி ஸ்கொயர் எம்வி ஸ்கொயர் பதிலாக 3/2 கேபிடி அக்கார்டிங் டு கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் படி இதை எழுதுவோம். சரியா? ஸோ அப்போ 3/2 கேபிடி அப்படின்னு கிடைக்கும், இன்ட்டு கேபி பை இ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இதை அப்படியே என்ன பண்ணுவோம், சிக்மா கே பை சிக்மா ஈக்குவல் டு இது வந்து என்ன எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கல 3/2 எடுத்து கேபி பை2 வி ஸ்கொயர், 3/2 கேபி ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். இங்கே ஒரு இ ஸ்கொயர் இருக்கு, அதனால இதை ஹோல் ஸ்கொயர் போட்டு டி அப்படின்னு எழுதிக்குவோம். சரியா? 3/2 அப்படியே இருக்கு, கேபி ஸ்கொயர் ஆயிடுது, அதனால எடுத்துட்டு ஹோல் ஸ்கொயராக போட்டுருவோம். இ ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்குது, ஸோ ஸ்கொயரை வெளியே போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதனுடைய வேல்யூ தான் என்னது, எல். ஸோ கே பை சிக்மா ஈக்குவல் டு 3, இது என்ன எழுதலாம், எல் அப்படின்னு எழுதலாம். ஸோ எல் இன்ட்டு டி. ஸோ இது என்னது எல் இன்ட்டு டி, இங்கே மாதிரி குரூப் ஆயிரும். ஸோ இப்போ என்னுடைய வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கல இதில் போயிட்டு சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கணும். சரியா? எப்படின்னாக்கல 3/2 கே பை எல்லாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கல 3/2 இன்ட்டு கேபியோட வேல்யூ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 1.38 இன்ட்டு 10^23. சரியா? 3.8 இன்ட்டு 1.38 1.38 இன்ட்டு 10^-23. எலக்ட்ரானோட வேல்யூ 1.6 இன்ட்டு 10^-19. இதெல்லாம் போட்டு நீ சால்வ் பண்ண அப்படின்னாக்கல என்ன கிடைக்கும் நமக்கு, ஃபைனலாக 1.12 இன்ட்டு 10^-8 ஒமேகா ஓம் கெல்வின் -2 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கல என்னது லாரன்ஸ் நம்பரோட வேல்யூ, எல்லோட வேல்யூ. ஸோ எல்லோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரியா? இது ஃபுல்லாக எல்லு, ஸோ அதனால் 3/2 AB divided by E. ஸோ இதுதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ லாரன்ஸ் நம்பரோட வேல்யூ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது எல்லுன்னு எடுப்போம். அதனால லாரன்ஸ் நம்பர் வேல்யூ ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு 1.12 இன்ட்டு 10^-8 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணால் முடிஞ்சது. ஓகே. ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி, வைட்மேன் பிரின்ஸ் லா அண்ட் லாரன்ஸ் நம்பர். தேங்க்யூ.